குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ரிவேஷ்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் பத்தி இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். யூஷுவலா நம்ம ஒருத்தர் பார்க்கும் பொழுது நம்ம வலது கை குலுக்கல் தான் கொடுப்போம். இந்த மாதிரி பாத்தீங்களா, இங்க 3 பிக்சர்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த 3 பிக்சர்ஸ் தான் நம்ம யூஷுவலா பண்ணக்கூடியது. ஹேண்ட் ஷேக் கொடுக்கும் பொழுது, சந்தோஷத்தை காட்டும் பொழுது இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் கொடுக்கிறோம். ஆனா சாரண சாரணியத்துல இடது கை குலுக்கல் என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்கவுட் மாஸ்டர் பிளஸ் ஸ்கவுட் இடது கையில குலுக்கல் கொடுத்துட்டு வலது கையினால வணக்கத்தை தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கைட்ஸ் இவங்க லெஃப்ட் ஹேண்ட் ஷேக். சோ அத பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இது எப்படி வந்தது, நம்ம ஸ்கவுட்டிங்ல லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் எப்படி வந்தது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஆப்பிரிக்காவின் அஷாந்தி முற்றுகை. அஷாந்தியில் 19ஆம் நூற்றாண்டில் சக்தி வாய்ந்த ஜுலு என்ற பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தனர். இந்த ஏரியா, இந்த ரெட் கலர் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அஷாந்திங்கிற ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ்ல ஜுலுங்கிற பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். எப்படிப்பட்ட அந்த பழங்குடி மக்களுடைய பெயர் என்ன? ஜுலு. ஓகே. ஆப்பிரிக்காவின் அஷாந்தியை ஐரோப்பிய நாடுகள் பல கைப்பற்ற முயற்சி செய்து வந்தன. ஆங்கில அரசு பேடன் பவுல் தலைமையில் படையை அனுப்பி கைப்பற்ற முயற்சி செய்தது. ஆனால் பல முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தன. அதற்கு காரணம் ஜுலு இன தலைவர் டிலு ஜுலு, அவரை பிரம்ப் என்னும் மாவீரர் ஆவார். அதாவது இங்க பாருங்க, போர் நடக்குது இல்லையா, அதாவது ஆப்பிரிக்காவில அஷாந்திங்கிற அந்த ஏரியாவை கைப்பற்றுவதற்காக ஐரோப்பியால இருக்கக்கூடிய பல நாடுகளானது முயற்சி செய்து வந்தன. அப்ப அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆனது பேடன் பவுல் அவரோட தலைமையில நம்ம படைய அனுப்பிச்சு கைப்பற்ற முயற்சி செய்தது. ஆனா எல்லா மேக்சிமம் முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தன. அதற்கு மெயின் ரீசன் யாரு அப்படின்னா ஜுலுங்கிறது ஒரு இனம். அந்த இனத்தலைவருடைய பேர் டிலு. சோ டிலு ஜுலு, அவருடைய பேரு பிரம்ப் அப்படிங்கிறது அவருடைய பேராகும். பிரம்ப் 1, பிரம்ப் 2 அப்படின்னு வந்தது. சோ பிரம்ப் அந்த மாவீரர் தான். மாவீரரின் காரணத்தினால செய்யப்பட்ட முயற்சிகள் அத்தனையும் தோல்வியிலே முடிந்தது. பொதுவா ஆயுதமற்ற மனிதன் ஆயுதம் உள்ள மனிதரிடம் இருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவன் ஆகிறான். ஆகையினால் ஆயுதமற்ற மனிதரை தாக்கக்கூடாது என்ற நடைமுறை பழக்கத்தில் இருக்கிறது. உங்களுக்கு மகாபாரத போர்ல அபிமன்யு நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது அவனை தாக்கி அவனை கொன்றனர். அது தவறானது என்று உங்களுக்கு தெரியும். சோ ஆயுதமற்ற மனிதர், ஆயுதம் உள்ள மனிதர் அப்படின்னா என்ன? இந்த தன்னை காத்து கொள்ளக்கூடிய, அடுத்தவர்களை கொள்வதற்காக வலது கையில் ஆயுதமும் இடது கையில பாத்தீங்கன்னா இதுதான் இந்த கேடயம். கேடயம் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இடது கையில் வைத்துக் கொள்வது வழக்கம். சரிங்களா? அப்ப இவங்க ஆயுதம் உள்ள மனிதர். ஆயுதமற்ற மனிதர் அப்படின்னா என்ன? தன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கீழே விட்டு பாருங்க, ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியாக இருக்கிறார். அவரை தாக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஆயுதமற்ற மனிதரை தாக்கக்கூடாது என்று ஒரு நடைமுறையானது பழக்கத்தில் இருக்கிறது. ஓகே. பாரத சாரணிய இயக்கத்தை தோற்றுவித்த பேடன் பவுல் அவர்கள் 1869 ஆப்பிரிக்காவின் அஷாந்தியில் இருந்தார். 1869 ஆப்பிரிக்காவோட அஷாந்திங்கிற பகுதியில இருந்தார். அவர் இறுதி முற்றுகைக்கு பின் ஜுலு இன தலைவர் டிலு ஜுலு பிரம்ப்னு சொன்ன இல்லையா என்பவரை சந்திக்க சென்றார். இவர் யாரு? பேடன் பவுல். இவர் யாரு? அஷாந்தில இருக்கக்கூடிய ஜுலு இன தலைவர். இவருடைய பெயர் என்ன? டிலு ஜுலு. இவருடைய பெயர் என்ன? டிலு ஜுலு பிரம்ப் அப்படிங்கிறது இவருடைய பெயர். இவரை சந்திக்க பேடன் பவுல் சென்றார். உடனே பிரம்ப் அவர்கள் பேடன் பவுல் அவர்களை வரவேற்றார். வாங்கன்னு சொல்லி வரவேற்றார். அவர் பாருங்க, பேடன் பவுல் அஷாந்தி இன தலைவர் டிலு ஜுலுவை மீட் பண்ண போறாரு. அப்ப அவர் ரிசீவ் பண்ணும் பொழுது தனது இடது கையில் உள்ள ஆயுதத்தை
தடுப்பாயுதமான கேடயத்தை கீழே வைத்துவிட்டு வரவேற்றார். அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆயுதமற்ற நிலையில் மகிழ்ச்சியின் அடையாளமாக கை குலுக்குவதற்காக நட்பு மற்றும் நம்பிக்கையுடன் எனது இடது கையை நீட்டுகிறேன் என்று அவர் கூறினார். அவர் என்ன சொல்றாரு, பெடன்வோல் வரும் பொழுது அவரை ரிசீவ் பண்றதுக்கு அவரு இடது கையை கொடுக்கிறாரு. அப்ப பெடன்வோல் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆயுதம் இல்லாத சூழ்நிலையில நான் இருக்கேன். அப்ப மகிழ்ச்சியின் அடையாளமாக கை குலுக்குவதற்கு நட்பு நம்பிக்கையுடன் எனது இடது கையை நீட்டுகிறேன் என்று அவர் கூறினார். ஒரு வீரன் மற்றொரு வீரனை சந்திக்கும் பொழுது இடது கையில் உள்ள தன்னை காக்கக்கூடிய கேடயத்தை, ஒரு வீரன் மற்றொரு வீரனை சந்திக்கும் பொழுது இடது கையில் உள்ள தன்னை காக்கக்கூடிய கேடயத்தை இடமாற்றம் செய்துவிட்டு இடது கை குலுக்கல் செய்ய வேண்டும் என்று டிலு ஜுலு கூறினார். சோ இப்ப லெப்ட் ஹேண்ட் ஷேக் யாரு மூலியமா வந்ததுன்னு தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணவரு யாரு? டிலு ஜுலு. யாருக்கு? பேடன் பவுலுக்கு. ஓகே. மற்றும் ஒரு காரணம், மனிதரின் இதயம் இடது கையின் அருகில் உள்ளது. ஆகவே இதயபூர்வமான சந்திப்பின் அடையாளமாக இடது கை குலுக்கல் செய்யப்படுகிறது. ஓகே, இப்ப புரியுதுங்களா? ரைட். இடது கை குலுக்கல் துணிச்சல், தைரியமா இருக்கிறவங்களுக்கும் மரியாதை செய்ய தெரிந்தவர்களுக்கும் நட்பு கொண்டவர்களுக்கும் நம்பிக்கையின் அடையாளமாகும் இடது கை குலுக்கல். பேடன் பவுல், பிரம்ப் இருவரின் வீரத்தை ஒருவர் மற்றொருவர் அறிந்திருந்தனர். பேடன் பவுலோட வீரம் பிரம்புக்கு தெரியும், பிரம்போட வீரம் பேடன் பவுலுக்கு தெரியும். ஆகவே பிரம்ப் பேடன் பவுலின் மீது நம்பிக்கை வைத்து இடது கை குலுக்கல் செய்தார். ஓகே. Scouts and Guides, the bravest of the brave. The scout and guide remembered their promise. On my honor, I promise that I will do my best to do my duty to God and my country, to help other people and to obey the scout or guide law. இது நம்மளுடைய ப்ராமிஸ். ஓகே, இங்க ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்ப பேடன் பவுல், பிரம்ப் அவங்க ரெண்டு பேரும் வீரம் அவங்களுடைய வீரத்தை தெரிஞ்சவங்க, வீரத்தோட இருக்கிறதுனால பிரேவஸ்ட் ஆஃப் த பிரேவ்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சாதிச்சிருக்கோம், நம்ம என்ன துணிச்சலாக இருக்கோம், நம்ம என்ன தைரியமாக இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் இல்லையா? பிரேவஸ்ட் ஆஃப் த பிரேவ் அப்படிங்கும் போது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், ஒன் ஸ்கவுட் இஸ் ஆல்வேஸ் ஸ்கவுட், ஒன்ஸ் கைட் இஸ் ஆல்வேஸ் கைட். ஓகே, அப்ப அப்படி இருக்கும்போது அது எப்படி பிரேவஸ்ட் ஆஃப் த பிரேவ் அப்படின்னா, இப்ப ப்ராமிஸ்ல பாருங்க, நம்ம ப்ராமிஸ்ல என்ன சொல்றோம்? எனது கடமையை எனது கடவுளுக்கும் எனது நாட்டிற்கும் அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதற்காக ஸ்கவுட் அண்ட் கைட் லாவை நான் ஒபே பண்ணணும், இதுதான் என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம ப்ராமிஸ் பண்றோம். சோ இந்த மாதிரி செயல்களை செய்யும் பொழுது நம்ம மனசுல பிசிக்கலி மென்டலி, மனதாலும் உடலாலும் துணிச்சல் அவசியம் வேணும். சில நேரங்கள்ல நம்மளால கடைபிடிக்க முடியாவிட்டாலும் துணிச்சலுடன் தைரியத்துடன் சொன்ன ப்ராமிஸ நம்ம காப்பாத்தணும். அதுதான் பிரேவஸ்ட் ஆஃப் த பிரேவ். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ல அந்த வேர்டானது அதுக்குதான் யூஸ் ஆகுது. சாரணியர் தனது செயலை சரிவர செய்வதற்கு துணிச்சலுடன் தைரியத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகும். இப்ப புரியுதுங்களா? ஏன் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ல பிரேவஸ்ட் ஆஃப் த பிரேவ் அப்படின்னு ஏன் இந்த வேர்ட் யூஸ் பண்றோம்னா இதுக்குதான். நம்ம எடுத்துக்கொண்ட செயலை சரிவர செய்வதற்கு துணிச்சல் தைரியம் அவசியம் ஆகும். அடுத்த பாயிண்ட் என்ன? ஒருவர் மற்றொரு மீது காட்டும் மரியாதை, நட்பு, நம்பிக்கை, இதெல்லாம் நம்பிக்கையின் அடையாளம் தான் இடது கை குலுக்கல் அப்படிங்கறதும் இதனுடைய அர்த்தமாகும். சோ இப்ப ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பிரேவஸ்ட் ஆஃப் த பிரேவ் அப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம கடமைகளை சரிவர செய்யும் பொழுது, நம்ம எடுத்த ப்ராமிஸ் படி நம்ம செய்யணும்னு நினைக்கும் பொழுது நமக்கு உடலாலும் மனதாலும் துணிச்சல் தைரியம் வர வேண்டும். அதனால பிரேவஸ்ட் ஆஃப் த பிரேவ்னு சொல்றோம். சரி, இந்த இடதுகை குலுக்கல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? டிலு ஜுலு, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டிலு ஜுலு என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த சிலபஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.